Good morning students, welcome to Kalabharathy Academy. இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நீட் கொஸ்டின் செஷன் 22. நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷனில் திஸ் இஸ் தி லாஸ்ட் செஷன். ஓகே, போகலாம் ஒன் பை ஒன். சென்சிட்டிவ் பிக்மெண்டட் லேயர் ஆஃப் ஐ, எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும். இட் இஸ் ரெட்டினா, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அதில் இருக்குது. கார்னியா இஸ் வெரி பிளைன், லைட்டை உள்ளே அனுப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணும், அவ்வளோதான் என்னுடைய வேலை. ஸ்க்ளீராட்டிக், அது லென்ஸோட அட்டாச் ஆகிருக்கு, லென்ஸோடைய ஃபோக்கஸ் லென்த்தை மாற்றுற வேலை இது. ஐரிஸ் வந்து பீப்புளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்க்குலர் அண்ட் ரேடியல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் கொண்ட ஆர்கன். ஸோ பிக்மெண்டட் லேயர் இஸ் ரெட்டினா. Retina consists of pigmented layer, and in nervous tissue layer there is photoreceptors. Photoreceptorனா லைட்டை ரிசீவ் பண்ணி அந்த ஸ்டிமுலஸ்க்கு ஆக்ட் பண்ணக்கூடிய செல்ஸ். they are photosensitive, sensitive to the light. அந்த செல்ஸ் வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன, ராட் செல்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் லைட், அதாவது கலருக்கு பதிலாக என்ன டே லைட் விஷன் பார்க்குறதுக்கான ராட்ஸ், அண்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் விஷன் இன் தி டிம் லைட்லேயும் யூஸ் பண்ண முடியும். லைட்டுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து ஒர்க் பண்ணக்கூடியது ராட்ஸ். பட் ஹேவிங் நோ எபிலிட்டி டு டிடெக்ட் கலர். கோன்ஸ் வந்து கலரை டிடெக்ட் பண்ணும். whereas cones are used for bright light vision with ability to make colored images of the object. Next is the intermediate layer containing a short sensory bipolar neurons. Bipolar cells in turn synapse with the retinal ganglion whose axons bundle together as the optic nerve. எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ரெட்டினாவை தவிர எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆப்டிக் நர்வ் அப்படிங்கிற நர்வ் ஃபார்மேஷன். என்ன, திஸ் இஸ் சென்சரி, டேக்ஸ் தி சென்சஸ் டு தி பிரெயின். ஆப்டிக் நர்வ் கண்ணிலேருந்து புறப்பட்டு போகும், வலது கண் இடது கண்ணிலேருந்தும் போகும். ஆப்டிக் டிஸ்கில் இருந்து கிளம்புது. அதனுடைய நர்வ் ஃபைபர்ஸ் வந்து ஆக்சானால் ஆக்கப்பட்டிருக்கு. என்ன, அந்த ஆக்சான் எங்கேருந்து வருதுன்னா ரெட்டினல் கேங்லியான் செல்ஸ்லேருந்து வருது. என்ன, இந்த பைபோலார் செல்ஸ் சொல்லக்கூடிய இந்த செல்ஸுடைய ஆக்சான்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ரெட்டினா கேங்லியான் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அது ஆப்டிக் நர்வாக மாறி மேலே போகுது. ஸோ ஆன்சர் டு திஸ் கொஸ்டின், சென்சிட்டிவ் பிக்மெண்டட் லேயர் ஆஃப் தி ஐ வந்து ரெட்டினா. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்யூட் விஷன் இஸ் ப்ரெசன்ட் இன். ஷார்ப்பான விஷன் எங்கே கிடைக்கிது, அதான் பாயிண்ட்டு. ஆஹா, ஒன்று வல்ச்சர், ஷார்க், பேட் அண்ட் ஃப்ராக். 4 அனிமல் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். பேட்டுக்கு வந்து விஷன் ஹியூமன் மாதிரியே இருக்கும் ஏறக்குறைய. பட் ஐ சென்சஸை விட பேட்டுக்கு வந்து இயர் சென்சஸ் ரொம்ப அதிகம், ஹியரிங் சென்சஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் அது நைட்டில் வந்து ஃபுட் தேடுது. அது சவுண்டுடைய எக்கோ வச்சு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கும். டிஸ்டன்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ண முடியும். இயர் சென்சஸ் அதிகம். ஷார்க்கில் வந்து அக்யூட் விஷன் ரொம்ப அதிகமாக இருக்காது, ஏன்னா டீப் சீலே அது வாழுது. அதில் லைட் டிம்மாக தான் கிடைக்கும். ரெண்டாவது, ஷார்க்குடைய ஃபேஷியல் ஷேப் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மூக்கு நீட்டிகிட்டு இருக்கும், கண் அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு விஷன், இந்த பக்கம் ஒரு விஷன் அப்படி கிடைக்கும். என்ன, 360 டிகிரிஸ் விஷன் கிடைச்சா கூட இதனுடைய ஷார்க்குடைய ஐயில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பிளைண்ட் ஸ்பாட் நம்ம ஐயில் ஒன்று இருக்குது, இதில் 2 ஸ்பாட் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். ஸோ இதுவும் அக்யூட் விஷன் இதில் கிடைக்காது. ஸோ அக்யூட் விஷன் இஸ் வல்ச்சர். காரணம் என்னென்னா, எல்லா பேர்ட்ஸுக்குமே மற்ற எல்லா வெர்டிபிரேட்ஸை விட ஐயோடைய சைஸ் அதனோட பாடி சைஸோடு கம்பேர் பண்ணும்போது இஸ் பிக்கஸ்ட். அதனால தான் பேர்ட்ஸ் ரொம்ப ஹைட்டில் பறந்தால் கூட கீழே இருக்கக்கூடிய சின்ன
ஒரு கோழி குஞ்சு கூட வளர்ச்சி மேலேருந்து என்ன செய்ய முடியும், பார்த்துட முடியும். விஷன் இஸ் வெரி அக்யூட் இன் தி வேர்ல்டு பேட்ஸ் இன் தி மெயின். ஸோ வல்ச்சர் இஸ் அ பேட். ஸோ அதனுடைய விஷன் இஸ் வெரி அக்யூட். Acute vision is found in birds like vulture. Okay, so answer A is correct. So next question, Ivan Pavlov performed experiments on simple reflexes, conditioned reflexes, cardiac reflexes, origin of life. Origin of life பற்றி பேசினது ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒபாரின். அவர் தான் நிறைய விஷயங்கள் அதை பற்றி வெளியே கொண்டு வந்தார். ஸோ இட் இஸ் நாட் இவான் பாவ்லவ். இவான் பாவ்லவ் ஆல்சோ ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஆஃப் ஃபிசியாலஜி அவர். ரெண்டாவது கார்டியாக் ரெஃப்ளெக்ஸஸ். ஹார்ட் வந்து இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அது பாட்டு ஃபங்க்ஷன் பண்ணிடும். ஸோ ரெஃப்ளெக்ஸஸ் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் மூலமாக அது அதிகமாக வர்றது இல்லை. ஓகே, இதனுடைய கண்ட்ரோல் நியூரல் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல் இருக்குது வேகஸ் நர்வ் வழியாக. ஏன்னா இந்த ரெஃப்ளெக்ஸஸ் வெளியிலிருந்து நம்ம ஸ்டிமுலஸ் கொடுத்து கண்டுபிடிக்க முடியாது. தென் சிம்பிள் ரெஃப்ளெக்ஸ் அண்ட் கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ். கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ் பி இஸ் கரெக்ட். ஏன்னு சொன்னால் இவான் பாவ்லோடைய ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, ஒரு நாய்க்கு மணி அடித்து சோறு போடுறது, அப்போ சலைவேஷன் இருக்குது, அதெல்லாம் பாரும். கொஞ்ச நாள் கழித்து சோறையே வைக்கிறது இல்லை, மணி மட்டும் அடிக்கிறது. அப்போ மணி அடித்தாலே அதுக்கு என்ன வந்துடுதுன்னா, அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், ஃபுட், அந்த ஃபீலிங் அதுக்கு வந்து சலைவேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ். இந்த கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை இவான் பாவ்லோவ் கண்டுபிடிச்சார். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸஸ் ஆர் தோஸ் ரெஸ்பான்சஸ். ஒரு ஸ்டிமுலஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், அதுக்கு பேர் கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ். which can be initiated to a stimulus other than the one which normally initiate the response. நார்மல் கண்டிஷனில் வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் ஒரு ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ணும். தட் இஸ் ஒன் ஆக்ஷன். இன்னொன்று என்ன, கண்டிஷனல்னால் ஒரு ஸ்டிமுலஸ்க்கு இன்னொரு கண்டிஷனை கனெக்ட் பண்ணிடுறது. உதாரணமாக ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க, அப்போ அந்த ஃபுட்டை பார்க்குது, ஃபுட்டை ஸ்மெல் பண்ணுது, அது ஒரு நார்மல் ஸ்டிமுலஸ். அதுக்கான கண்டிஷன் என்ன, இன்னொரு பெல் அடிக்கிறது, அதுக்கான கண்டிஷனாக மாற்றிட்டாங்க. இந்த ரெண்டையும் ஒன்றா லிங்க் பண்ணியாச்சு. அப்போ ஃபுட்டை எடுத்துகிட்டு வெறும் பெல் அடித்தா கூட அது என்ன செய்யுது, அந்த சலைவேஷன் ஆரம்பிக்குது. இதை வச்சு என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் கண்டிஷன்டு பை தி சவுண்ட் ஆஃப் தி பெல் வித் அதர் ரெஃப்ளெக்ஸஸ். ஓகே, ஸோ இவான் பாவ்லோவ் 1929 இந்த டாக் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். என்ன, ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஆன்சர் பி, conditional reflex is correct. So thank you students. With this discussion, neural control and coordination neat questions we are completing it. Thank you very much.